வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் இவங்களெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஒரு புகழ், பேர் ப்ளஸ் சம்பளம், நல்ல ஒரு சம்பளம், ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபு, அங்கே வந்து அப்பப்போ கொடுக்குற டாஸ்க்கு, ஆனால் பெரிய டார்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளே வந்துட்டு அவங்களுடைய அன்றாட தேவைகளான அந்த சாப்பிட்றதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சில நாட்களில் வந்துட்டு அதிகப்படியாக காலை உணவு வெறும் உப்புமாவாக தான் இருக்குது. வீட்டில் உப்புமா சாப்பிடுவோமா? ஆனால் இந்த பிக் பாஸ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் அப்படிலாம் இல்லைன்னு. உண்மையாகவே உள்ளே போகும்போது புஷ்டியாக நல்லா கும்முன்னு போகிறாங்க, வரும்போது கொத்த வராங்க மாதிரி வராங்க. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிங்களான்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆசை யாரை தான் விடும் இல்லையா? அந்த சக்கரை சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அங்கேருந்து வந்துட்டு வாரம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் போகும்போது இன்றைக்கி ஒரு கேக் ஏதாவது முடியுமா அவங்க கேட்டு விட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் முதல் வெளியே கேட்டிருப்பாங்களா? அங்கே அந்த மாதிரி நிலமை. ஸோ இப்போ பார்த்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம சௌந்தர்யா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து வாய்க்குள்ளே போடுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க திருட்டு முழி முடிக்கிறத பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போது ஏன்னா ப்ரொவிஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. 3000 ரூபாய்க்கு அவங்க வந்துட்டு என்னத்தை பண்ணுவாங்க? அதனால தான் நிறைய பிரச்சனை சச்சரவுக்குலாம் வந்துச்சு. அதையும் செஞ்சுட்டு நைஸாக வாய்க்குள்ளே சக்கரையை போட்டு நைஸாக வந்துட்டு இராணுவத்தையும் ஓடுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பேக்கரி, ஒரு பெரிய பேக்கரி, அவங்க அப்பாவோடது, பேக்கரியோட ஓனரோட பொண்ணு, 17 லட்ச ரூபா வந்து அசால்ட்டாக விட்டவங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு எங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இந்த வாரம் சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் சௌந்தர்யாவை தான் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணாங்க. இந்த வாரம் அதே மாதிரி நடக்குமா, இல்லை சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்களா? சேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் மாறுதலாக பவித்ராவை சேவ் பண்ணாங்கன்னா கேமே வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பவித்ராவுக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படின்ட்டு. அவங்க எதுவுமே பண்ணல, அது வேறு விஷயம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.